கண்ணில் விளக்கணை வச்சு தேடுறாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குமா, இவங்க ஏதாவது வந்து நான் டிஸ்க்ளோசர் பண்ணிருப்பாங்களா, இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் திரும்ப திரும்ப பாலிசி எடுக்கும் போது எங்களை மாதிரி ஒரு மீடியேட்டர்ஸ் மூலியமா எடுங்கன்னு சொல்றது. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, என்னோட கஸ்டமர் வந்து செப்டம்பர் 2025ல பாலிசி எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏப்ரல் 2026ல இளன் பாரி சிண்ட்ரோம், அதாவது ஜிபிஎஸ் ஒரு டிசீஸ்னால பாதிக்கப்பட்டு சென்னை போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு கேஷ்லெஸ்ல கிளைம் அப்ளை பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் கிளைம் அப்ரூவ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா வெரிஃபிகேஷன் டீம் வந்தாங்க. வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கேஷ்லெஸ்ல அப்ரூவ் பண்ண முடியாது, நீங்க ரீஇம்பர்ஸ்மென்ட்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷ்லெஸ்ல டினைன் பண்ணிட்டாங்க. சோ கஸ்டமர் கிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னா, சார் நீங்க ஒன்னும் வரி பண்ணாதீங்க, நீங்க பில் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வந்துருங்க, உங்களுக்கு 100% நான் வந்து இந்த கிளைம் வந்து செட்டில் பண்ணி கொடுத்துறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னோட வார்த்தையை நம்பி கஸ்டமர் கிட்டத்தட்ட 5,30,000 கிட்ட பில் பேமெண்ட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்தாங்க. 25th ஏப்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நம்ம ஆன்லைன்ல கிளைம் அப்ளை பண்றோம், சப்மிட் பண்றோம். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறியா கேட்டுட்டே இருக்காங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா வெரிஃபை பண்ணாங்க. அவங்க கஸ்டமர் வீட்டுக்கே டைரக்டா போய் வெரிஃபை பண்ணாங்க. திருப்பி வந்து போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல்ல போய் வெரிஃபை பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் சம்மரில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனா தெளிவா போட்டிருந்தாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரில கஸ்டமருக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் எதுவுமே இல்ல, இதுக்கு முன்னாடி எந்த டிசீஸுமே இல்ல, கொலஸ்ட்ரால் டயக்னோஸ் பண்ணிருக்கோம்னு தான் போட்டிருக்காங்க. அது செகண்டரி டயக்னோஸ்ல போட்டாங்க. இதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் லெட்டர் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கன்சல்டிங் லெட்டர் கொடுங்க, திருப்பி நாங்க அப்லோட் பண்றோம், திருப்பி இதே கேட்டுட்டு இருந்தாங்க. திருப்பி வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 2 தடவை போரூர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவங்க டாக்டர்ஸ் வந்து லெட்டர் கொடுத்தாங்க. 17th ஏப்ரல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து அவங்களுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணிருக்கோன்றது தெளிவா போட்டிருந்தாங்க. அதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா, ரொட்டீன் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது இதுல வந்து டயக்னோஸ் பண்ணோம் நாங்க அப்படின்றத போட்டாங்க. உடனே இன்சூரன்ஸ் கம்பெனில ரொட்டீன் ஹெல்த் செக்அப்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்ப நிறைய தடவை எடுத்திருப்பாங்க, இதுக்கு முன்னாடி எடுத்த ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட்லாம் கொடுங்க, திருப்பி சேல்ஸ் ஹெட் ஓகே சொல்றாரு, நம்ம அதே வந்து லெட்டர் அப்லோட் பண்றோம், திருப்பி கிளைம்ஸ் ஹெட் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, திருப்பி சேல்ஸ் ஹெட் ஓகே சொல்றாரு, கிளைம்ஸ் ஹெட் ஓகே சொல்றாரு, திருப்பி வந்து ஹெட் ஆஃப் த கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அனுப்புறோம், வைக்கிறோம், ரிஜெக்ட் ஆகுது, போகுது வருது, கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாசமா அந்த ப்ராசஸ் போகுதுங்க. எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மென்டலி டிப்ரஷன் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னை நம்பி தான் கஸ்டமர் பாலிசி எடுத்திருக்காங்க, நான் விடவே மாட்டேன். கரெக்டா வந்து திருப்பி அகைன் வந்து 24th வந்து நான் வந்து லாஸ்ட் ஜூலை 24th ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு திருப்பி தெளிவா வந்து லெட்டர்ஸ் வந்து மாத்தி எழுதி வாங்கி அதை வந்து நான் அப்லோட் பண்ணேன். கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 28th ஜூலை அவங்களோட கிளைம் வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஓவரால் பில் பாத்தீங்கன்னா 5,30,512 ரூபாய். அவங்களுக்கு செட்டில் பண்ண அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5,22,974 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 99% அவங்க பில்ஸ் அமௌண்ட் எல்லாமே செட்டில் பண்ணி கொடுத்துட்டோம். ஸ்டாப் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கிளைம் அப்ளை பண்ணும்போது கண்ணில் விளக்கணை வச்சு தேடுறாங்க, ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குமா, இவங்க ஏதாவது வந்து நான் டிஸ்க்ளோசர் பண்ணிருப்பாங்களா, நம்ம கிளைம் ரிஜெக்ட் பண்ணலாம் தான் யோசிக்கிறாங்க தவிர்த்து இந்த கிளைம் உடனே செட்டில் பண்ணி கொடுப்போம் நினைக்கிறதே கிடையாது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் சொல்றேன், நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதா இருந்தா எங்களை மாதிரி ஒரு லாங் டர்ம் இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலமா ஐஎம்எஃப் மூலமா எடுங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன்லயோ டைரக்டா எடுக்கிறீங்கன்னா என்னால எல்லா பிரச்சனையும் நானே சால்வ் பண்ணிப்பேன், நானே அலைஞ்சு எல்லாமே பண்ணிப்பேன், நீங்க ஆன்லைன்ல டைரக்டா எடுங்க. இல்ல எனக்கு ஒரு மீடியேட்டர் வேணும்னா தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஒரு லாங் டர்மா சர்வீஸ் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் அட்வைசர் மூலமா பாலிசி எடுங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் லாங் டர்ம் சப்போர்ட்டோட தேவைப்படுதுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, டைரக்டா என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருந்தா மட்டும் உங்க பாலிசியை புக் பண்ணிக்கோங்க.